எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 90. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 17ல சபரியோட பாட்டு இது 4. அந்த இதுல 4வது பதிவு இது. இந்த பதிவுகள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குதுன்றது எதுக்குன்னா, அந்த உபகதைகள்லாம் நல்லா விவரமா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இது இவ்வளவு பெருசா அது போறது. ஃபுல்லா சொல்லிடணுன்றதுக்காக தான். அதனால இந்த பதிவு அதுலயே பாட்டா போறதே நினைக்காதுக்கோ. பெருசு அது ஒரே நாள்ல சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அதை 15 நிமிஷம் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கணக்கு வச்சிருக்கேன். சில நேரத்தில் அதுவும் அதிகமாயிடுது. சில நேரத்தில் அந்த நிறுத்த முடியாத ஒரு இடம். நேற்று கூட அதை நிறுத்துற இடம் சரியில்லை. ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஆயிட்டு, 17 நிமிஷம் ஆயிட்டு. அதுக்கு மேலே வேண்டான்னு கட் பண்ணிட்டேன். நிறுத்துற இடம் ஒரு இடமா அடையாளமா நிறுத்தினாதான் தெரியும். அது ராமர் இப்போ கதைக்கு வருவோம். ராமர் இந்த சபரியோட ஆசிரமத்துக்கு வந்துடுறார். சபரி கொடுக்குற அந்த பழத்தை சாப்பிட்றார். லட்சுமணனையும் சாப்பிட சொல்றார். சாப்பிட்றார். சாப்பிடும்போது அதனுடைய சுவை ராமனை மயக்கிறதாம். லட்சுமணன் அருவறுத்து அப்போய் அந்த ஒரு பழத்தை சாப்பிட போய் சாப்பிட்ட உடனே லட்சுமணனுக்கும் நாக்கில் ஊறுறதாம் அதனோட சுவை. அவ்வளவு ஒரு சுவையாம். வேற எந்த பழத்துலையும் அந்த மாதிரி ஒரு சுவையை பார்த்ததே இல்லையா ராமன். ரொம்ப சுவைச்சு சாப்பிட்றாராம். அதை கொடுத்துட்டே இருக்கா. இவ எடுத்து வச்சதெல்லாம் எத்தனை வருஷ கணக்கில் சேர்த்து வச்சது. தூக்கம் இல்லாத, சாப்பாடு இல்லாத, அப்படியே உட்காந்துட்டு ராமன் வருவானோ, வேற யோஜனையே கிடையாது. ராமனோட யோஜனை தான். ராமனை பார்க்கணும், ராமன் வருவான்ற அதே யோஜனை தான். அப்படியே பார்த்துட்டு அந்த பழத்தை எல்லாம் கொடுக்குறேன். சாப்பிட்றாரு இவர். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் என்ன சொல்றா, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் இந்த உடம்புல உயிரை தாங்கிட்டு இருந்ததே உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான். எனக்கு எங்க குரு ஆச்சாரியன் எங்க குரு எனக்கு சொல்லிட்டு போனார். நான் எங்க குரு இறந்து போனப்பயே நானும் அந்த நெருப்புல குதிக்கிறதுக்கு போனேன். போனப்போ குரு அசிரீரியா என்னை தடுத்து நிறுத்தி, நீ இருந்து இந்த இடத்துல ராமர் வருவார். ராமருக்கு உன்னாலான உதவியான ரிஷியமுக பருவத்துக்கு போறதுக்கு வழியை காமிச்சிட்டு, ரிஷியமுக பருவம்ன்றது அங்கேயே தான், கொஞ்சம் தூரம் 4-5 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடத்த நீ வழி காமிச்சிட்டு, ராமருக்கு அங்கே போறதுக்கு சுக்ரீவனை போய் சேர்றதுக்கு அந்த வழியை காமிச்சிட்டு, ராமரை பார்த்துட்டு ராமரோட அந்த சேவை உனக்கு கிடைச்ச உடனே நீ சேருவே கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மதங்க முடியும். அதனாலதான் அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ராமரையும் பார்த்துட்டா. இனிமே நான் வாழறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா. அப்ப இவர் போன உடனே அவரை பார்த்த உடனே அவ சொல்றா ராமரை பார்த்து, இது நம்பராமாயணத்துல இருக்கிறது. இருந்தனன் எந்த இனி ஈண்டு எய்தி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன புண்ணியம் பூத்தது என்ன அப்படின்னு அவ ராமரை பார்த்து சொல்றாரு. இருந்தனன் எந்தைனா என் தந்தை. இருந்தனன் என் தந்தை. இருந்தனன் எந்தை இனி இருந்தனன் எந்த இனி என் தந்தையாகி ஆயிட்ட. நீ இப்ப என்னன்னா ஈண்டு எய்துதி என்னும் தன்மை ஈண்டு எய்துதி என்னும் தன்மை. அது இந்த காலம் இவ்வளவு காலம் வாழ்ந்து நான் இருந்ததோட அந்த தன்மை, அதனோட அந்த காரணம் பொருந்திட இன்றுதான். பொருந்திட இன்றுதான். நான் இந்த இவ்வளவு நாள் உயிர் வச்சுட்டு வாழ்ந்த காலத்துக்கு அதுக்கான அந்த காரணம் பொருந்தி பூர்த்தியானது இன்னைக்குதான். பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன. நான் புண்ணியம் பண்ணதுனால தான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்க்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றத சொல்ற. இவ இதுல என்ன சொல்றாருன்னா, இருந்தனன் எந்தைன்ற என்னுடைய தந்தைன்னு ராமரை சொல்றாரு. ஆனா ராமர் திருப்பி என்ன சொல்றாரு, அருந்தவத் அரசி தன்னை. கம்பர் அந்த அருந்தவத் அரசி தபோநிதினு பேரு. அதுக்கு பேரு தபோநிதினு பேரு. பெரிய தபஸ் பண்ணி தவங்களை மிகப்பெரிய தவங்களை பண்ணவங்க. ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணல. இவன் ராமரை நினைச்சுட்டு உட்காந்துருந்தா முனிவர் ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தா, தவமே பண்ணல. ஆனா இவளை என்ன சொல்ற, தபோநிதின்னு வியாசர் சொல்றாரு அவரோட இதுல. இப்ப சபரிக்கு பேரு தபோநிதின்னு ஒரு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அருந்தவத்தரசி. தமிழ்ல கம்பர் பார்த்திருக்காரு. அப்படி அருந்தவத்தரசின்னு பார்த்திருக்காரு. அருமையா, எவ்வளவு அருமையான அருந்தவத்து அரசி. அருந்தவன்றதே மிகப்பெரிய கிடைத்தற்கரிய தவம், பெரிய தவம், கஷ்டமான தவம். அதுக்கெல்லாம் அரசி அங்க. ஏன்னா ராமன் நினைவிலே இருந்தா இல்லையா, உண்மையாக இருந்தா. அதுதான் விஷயம். இவன் ஊன் இல்லை, உறக்கம் இல்லை. சாப்பிட்டு பாப்பா, டேஸ்டா இருந்ததுன்னா வச்சுடுவா, நல்லா இல்லாத சாப்பிடுவா. எந்த நேரம் என் ராமனோட சிந்தனை. தூக்கம் கிடையாது. தூங்கும்போது ராமர் போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்குள்ள ராமரப்பா அந்த ராமர் அந்த நேரத்தில் தன்னை தாண்டி போயிட்டா என்ன பண்றது? பிடிக்கணும் அவரை. அவரை எதிர்பார்த்துட்டு அதுலேயே காலத்து தந்தா இல்லையா. அதனாலதான் அருந்தவத்தரசின்னு பேரு. ராமர் என்ன சொல்றார், அருந்தவத்தரசி தன்னை அன்புற நோக்கி, அவளை பார்த்து அன்போட பார்த்து, எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய். வருந்துரு துயரம்னா இவ்வளவு நாள் செய்தியும் காணும்,
சீதையை காணாது போனப்புறம் என் மனசு ரொம்ப கல்லாகி போச்சு, இதுவாகிட்டு மனசு சோகமாயிட்டு, என்னால மீளவே முடியல. நடந்து வேற எங்க இங்கோ காட்டுல எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம். கபந்தனை கொண்டுட்டு கபந்தன் சொன்னதுனால இந்த மதங்கமுனிவர் ஆசிரமத்தை பார்த்துட்டு இங்க இந்த இடத்த தேடி நாங்க வந்தோம். வந்தா மதங்கமுனிவர் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா நீ இருக்க, வந்துரு துயரம் தீர்த்தாய். நான் இங்க வந்ததுல எங்க துயரத்தை தீர்த்தாய். என்ன துயரத்தை தீர்த்தாய்? நான் தீர்த்தாருன்னா, உன்னுடைய சீதையை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு சுக்ரீவனோட உதவியும் அனுமன் உதவியும் கிடைக்கும். நீ ரிஷிமுக பருவத்துக்கு போட்டு சொல்லி அனுப்பாரு. ரிஷிமுக பருவம் போறதுக்கு வழியை காமிச்சு அனுப்புறா இவன். அதை காமிச்சதோட சபரியோட அந்த அவளுடைய பிறவி பயன் முடிஞ்சுது. அவளுடைய கடமை அது முடிஞ்சிருது. காமிச்சுட்டு என்ன பண்றா, அப்ப ராமருக்கு எதிரியே அவ தீல பாயிரா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றா, இதுதான் சொல்றா, அருந்தவத்து அரசு தன்னை அன்புற நோக்கியங்கள் வந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். அம்மனைனா அம்மான்னு கூப்பிடுறாரு இவர். சீதை இவரை வந்து சபரியா அம்மான்னு கூப்பிடுறார் ராமர். சாபர் வந்து சபரி அம்மான்றார், சபரி வந்து ராமரத அப்பான்றார். இது என்னன்றது அதான் அன்புல வந்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க அடைஞ்சிருக்கிற அந்த அன்பு, அந்த 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 பக்தியும், பக்திக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ற கடவுளுடைய சிந்தனையும் அதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது. கண்ணனும் கோபிகை போல, கண்ணனும் குசேலரை போல பக்தி, அதுக்கான தனக்கு அதுக்கு கிடைக்கிற பலன், இதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது. அப்ப என்ன சொல்றார் ராமர், நீ வந்து மிகப்பெரிய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவம் செஞ்சவங்களோட பெரிய பெரிய தவம் செஞ்சவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது உனக்கு கிடைச்சிருக்கு. அது உனக்கு உன்னுடைய இதுல கிடைச்சிருக்கு. உனக்கு அந்த இது கிடைச்சிருக்கு. அதுக்கு நீ எப்படி உன்னோட பக்தி நீ எப்படி இல்லை இந்த ஏன்னா பக்தி பண்ற மாதிரி தெரியல, ஒரு ஆச்சார சடங்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கா. அதுக்கு சொல்றா அவகிட்ட சொல்ற சொல்லும்போது அவ என்ன சொல்ற, 9 விதமான பக்திகளை சொல்ற. 9 விதமான பக்திகள்ல ஏதாவது ஒன்ன கடைபிடிச்சாலே இந்த பிறக்கைய தவத்தோட பலனை பெறலாம் அப்படின்றது சொல்ற. ஒண்ணு முதல்ல சொல்ற சடங்கு. சடங்குன்றது நம்ம தினம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு குளிச்சுட்டு ஆச்சாரமா பண்றது அதெல்லாம் இல்லையா, அந்த வழியிலே அடையலாம், தெய்வத்தை அடையலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ராமருடைய சரித்திரத்தை கேட்கறதான். ராமாயணத்தை சொல்லும் போது அதை கேட்கறது. இதெல்லாம் இறைவன் அடையறதுக்கு வழியும் இதெல்லாம் சொல்றா. அவ சொல்றா 9 வழி சொல்றா. குரு சேவை, ஆச்சாரியனுக்கு வேலை சேவை, தன்னுடைய குருவுக்கு சேவை செய்யறது. அதே மாதிரி ஜபம், கீர்த்தனைகளை கூடுதல் பாடுதல். ஏன்னா ஜபம் பண்றதை வந்து ஜபம் பண்றது, கீர்த்தனை பண்றது, அதை கூடுறது, பஜனையா பாடுறது, அந்த சரித்திரத்தை, இந்த பக்தி சரித்திரங்களை. அதே மாதிரி புனித சரித்திரங்களை படித்தல்னா சொல்லல். இப்பதான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுன்றது புக்கில் வந்து, அப்பெல்லாம் புக்கெல்லாம் கிடையாது. புனித சரித்திரங்களை சொல்றது, வெறும் கேட்டா மட்டும் போறாது, கேட்டதை சொல்லணும். அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். கேட்ட புனித சரித்திரங்களை மற்றவங்களுக்கும் சொல்லணும், இல்லாட்டா அது உங்களோட நின்று போயிடும். மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் புனித சரித்திரங்களை கூறல். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் வந்து சபரி இந்த 9ஐயுமே பண்ணியிருக்கா. ஆனா இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அந்த உணர்ச்சின்றதே அவளுக்கு என்னென்ன தெரியாமலே இருக்கு, அந்த டேஸ்டே தெரியாம இருக்கு ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா 5-6 வயசுலயே மதங்கமுனிவர் ஆசிரமத்துல வந்து ஒரு துறவியா ஆரம்பிச்சிடறா இல்லையா. அதுக்கப்புறம் அவளுக்கு துறவர வாழ்க்கை தான் தெரிஞ்சது. சிற்றின்பம் காம எண்ணங்களே மனசுல தோணல. அதான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். இதுல என்ன சொல்றாருன்னா, கம்பர் என்ன சொல்ற, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற அந்த இது இருந்தாதான் பக்தி வருமா. ஆனா சபரிக்கு என்னன்னா, உணர்ச்சிகள் அவகிட்ட கட்டுப்படுதான், அவ கட்டுப்படுத்தவே இல்லை. உணர்ச்சிகள் வந்து அவகிட்ட தலையெடுக்கிறதுக்கு பயந்துதான், அவளுடைய அந்த சரியான அந்த முறையா பண்றது, அந்த இது அவளுடைய தர்ம நியாயத்துக்கு, அவளுடைய மனசாட்சிக்கு அவ பண்ற காரியங்களுக்கு பயந்துதான். உணர்ச்சிகள் வந்து அவகிட்ட தலையெடுக்கிறதுக்கு பயந்துதான். உணர்ச்சியை வந்து தலையெடுக்கிற மேல வர உணர்ச்சியை நம்ம போட்டு அமுக்கி வைக்கிறதுன்றது வேற. ஆனா அதுவே வெளியில வரத்துக்கு பயந்துதுன்னா, உணர்ச்சிகள் வெளியில வரத்துக்கே பயந்துதான் சபரிக்கிட்ட. அதை சொல்றார் கம்பர். அதே மாதிரி எதிலும் ராமனை காண்பது. பழத்துல ராமனை பார்த்தாலாம், என்னப்ப இலையில ராமனை பார்த்தாலாம், தண்ணி எடுத்து சாப்பிடும்போது அதுக்குள்ள ராமனை பார்த்தாலாம், எங்க பார்த்தாலும் ராமனையே பார்த்துட்டு தான் இருந்தாலும் அவன். அதுக்குள்ள அந்த ராமனுடைய உருவம் தெரிஞ்ச அப்புறம் தான் அதை சாப்பிடுவாளாம். அப்ப அதாவது எந்த நேரமும் ராமர் சிந்தனை, எதுல ராமனே கண்டது. அதே மாதிரி பக்தி மார்க்கத்தை சாதிக்கிறதுல வைராக்கியன்றது அவகிட்ட இருக்கு இல்லையா. அவதானே அப்படியே ஸ்ட்ராங்கா நின்று தானே இந்த ராமர் வருவார்ன்றதுல உடனே ராமரை பார்க்க போறோம்னு உடனே எல்லாத்தையும் விட்டால, ராமரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டால. ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, சாப்பிடல,
தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை அவளுக்கு. என் நேரம் ராம சிந்தனை, அது ஒரு வைராக்கியம் தானே. பக்தி மார்க்கத்துல அது வைராக்கியம். சரணாகதி, சரணாகதி என்னன்னா ராமன் வந்தோடனே அவன் காலில் விழுந்துடுறான். சரணாகதி அதுதான் சரணாகதி. அவர் காலில் விழுந்துட்டு ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனம்ன்றது உயிரை விடுறது. இதுல எதை பண்ணினாலும் பக்தியில இதுல எதை பண்ணினாலும் மோட்சம் கிடைக்குமா. அது மாதிரி உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. இவ அதில் உயிரை விட்டவ. இவளுக்கு இருக்கிற மெயின் ஸ்பெஷல் இது ரெண்டு என்னன்னா, உணர்ச்சிகள் இவளுக்கு பயந்து கட்டுப்பட்டது. அதே மாதிரி ஆத்ம நிவேதனம். இவன் என் கடமை முடிஞ்சு போச்சுட்டா, உன்னை பார்த்துட்டு என் கடமை முடிஞ்சு போச்சு, இனிமே நான் உயிர் வாழக்கூடாதுன்ட்டு என்ன பண்றா, பாக்குறா. அப்படி நிறைய பார்த்து அக்னி பகவான் வேண்டா, நெருப்பே என்ன ஆட்கொள்னு உடனே பெரிய நெருப்பு எதிர வந்துடுறது, பெரிய அது பாட்டுக்கு எரியுது. இத்தனைக்கு ராமர் பார்த்துட்டு இருக்காருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ராமர் கண்ணெதிரியே நேரா போய் நெருப்புல இறங்குறா. இறங்கிட்டு உள்ள நின்று சிரிக்கிறா. ராமருக்கு கையாட்டுறா, போயிட்டு வரேன்னு. அவன் மோட்சத்துக்கு போறா. அவளுக்கு மோட்சம் வந்து ஏற்கனவே முடிவான ஒண்ணு. ஏன்னா அவளுடைய பக்தி மார்க்கம் அந்த மாதிரி ஒரு மார்க்கம், ரொம்ப சின்சியரான மார்க்கம். 9 மார்க்கம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 9 மார்க்கத்துல எதை வேணாலும் கடைபிடிக்கலாம். இவன் எல்லாத்தையுமே கடைபிடிச்சா. அதே ரெண்டு இவளுக்கிட்ட இருக்க நம்ம முக்கியமா இது பண்றது என்னன்னா, உணர்ச்சிகள் இவளுக்கு பயத்துது. ரெண்டாவது ஆத்ம நிவேதனம். கண்ணெதிர தானே போய் தீயில இறங்கினான். இறங்கினோடனே அந்த நெருப்பு அவளை சுடல, அவள் அப்படியே மேலே போயிடுறா, மோட்சத்துக்கு போறா. ராமர் வந்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கல. ராமர் கொடுக்கல அவளுக்கு மோட்சம், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. ராமர் சாட்சியா தான் அங்க நிற்கிற. அவன் மோட்சத்துக்கு போறத நான் பார்த்தேன் அப்படின்ற சாட்சியா தான் ராமர் அங்க நிற்கிற. அவன் மோட்சத்துக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ராமர் அங்கிருந்து வர்றார். அப்படியே அவன் வந்து ரிஷிய பருவத்துக்கு போறது வழி காமிச்சுட்டு காலமாறா, வழிகாட்டினோன்னா அந்த வழியா வர்றார். வரும்போது ஆஞ்சநேயர் அங்க இருக்கார். ஆஞ்சநேயர் மரத்துல உட்காந்துட்டு பார்க்கறா. 2 அனாதைகள் பார்த்த உடனே அவளுக்கு அவ தலையை சுத்தி பெரிய ஒளிவட்டம் தெரியுது. ஒளிவட்டம் தெரிஞ்ச உடனே தெரிஞ்சுடுறது ராம அவர் தான். இந்திரன் வந்து சூரியன் சொல்லியிருப்பார், ராமர் வந்து வருவார் அங்க, ராமலட்சுமணா வருவா. அவர் வரும்போது அவளை கொண்டு வந்து சுக்ரீவனுக்கு உதவி பண்ண சொல்லி, தன்னுடைய மகன் சுக்ரீவன் வந்து அவருடைய மகன், சூரியனுடைய மகன், என்னுடைய மகனுக்கு உதவி பண்ண சொல்லி அவரை வச்சுட்டு அந்த அவரோட இதெல்லாம் வேற சுக்ரீவனுக்கு ஆட்சியை பிடிச்சி கொடு, ராமருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு ஆஞ்சநேயர். அப்படி வந்தவர் தான் ஆஞ்சநேயர். வந்த உடனே என்ன பண்ணார், வரார் ராமர். அங்கே எல்லாம் முடிஞ்ச உடனே சபரி ஆசிரமத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே வரார். வரும்போது ஆஞ்சநேயர் மேல இருந்து பாக்குறாரு. இவா 2 பேரையும் பார்த்துட்டு என்ன யாருக்கு என்னன்னு விசாரிக்கிறார். ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ராமருக்கு தெரிஞ்சு போறது. ராமர் கடவுளோட அம்சம் தானே, ராமருக்கு தெரிஞ்சு போறது. சிவனுடைய அம்சம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு பின்னாடி நெருப்பு இருக்கிறது தெரியுது. தெரிஞ்ச உடனே தெரிஞ்சு விடுறாரு இவர். உடனே ஆஞ்சநேயர் அனுமனை கூப்பிட்டு தான் யாருன்றத சொல்றார். சொன்ன உடனே போய் அனுமன் போய் வேற ராமலட்சுமணரை அங்கேயே நிறுத்திட்டு போய், ஏன்னா பயம், வாலி யாரையாவது அது மாதிரி வேஷம் போட்டு அனுப்பியிருப்பானோன்னு போய் அனுப்பி இவர் சுக்ரீவன் கிட்ட போய் சொல்றார். சொன்ன உடனே சுக்ரீவன் வரான், வாசலுக்கு வரான். இது மாதிரி வந்திருக்கா, 2 பேர் வந்திருக்கா. இவாளா கூட்டு போயிட முடியாது. எப்பயுமே ராஜாவோட சேவகர்கள் வந்து, ராஜாவுக்கு உதவி பண்றவா சேவகர்கள் மந்திரிகள் வந்து இவாளா போயிட முடியாது. ராஜாவை போய் பர்மிஷன் கேட்டு வந்தா கூட்டு போகணும். இவா சொன்ன உடனே இதுதான் இப்போ சுக்ரீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கானே, தன்னோட ராஜ்யம் போயிட்டு தன்னை வந்து ஒடுக்கி கொண்டு போய் ஒரு பொந்துல உட்கார வச்சுட்டானே வாலி அப்படின்ட்டு. வாலி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. என்ன பண்ண, தன் பொண்ணே அட்டியாக்க வந்து போயிட்டான்றது அவனுக்கு தாழ முடியாத வேதனை சுக்ரீவன். தன்னோட ஒய்ஃபை கொண்டு போயிட்டானேன்னு. அதனால இவனுக்கு மனசுல பகை உண்டாயிடுறது அண்ணன் கிட்ட. நல்ல நண்பர்கள், நல்ல ரொம்ப பாசமா இருந்தவாளுக்குள்ள ஒரு பகை உண்டாயிடுறது. சொல்றார், பார்க்கிறார். சுக்ரீவன் வெளியில வந்து பாக்குறான். பார்க்கும்போது ராமலட்சுமணோட மூஞ்சியை பார்த்தோன்னே அந்த தேஜஸே தெரிஞ்சு போயிடுது. சுக்ரீவனுக்கு தெரிஞ்சது. ஆஞ்சநேயர் சொல்றார், இவ வேற யாரும் இல்லை, நம்ம பயப்படவே வேண்டியில்லை, வாழை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது அவ 2 பேரையும் எடுத்து நடுவில் வந்து சுக்ரீவன் என்ன பண்ணுவான், மாயத்துல வந்து ஒரு இது போட்டு வச்சிருப்பான், ஒரு நெருப்பு கோடு, அக்னி கோடு. அக்னியில வந்து ஜுவாலம் மாதிரி ஒரு இடத்த தாண்ட முடியாது மாதிரி ஒரு மாயா போட்டு வச்சிருப்பான். யாராவது வந்து அதை தாண்ட முடியாது. அந்த இடத்துல ராமலட்சுமணன் சர்வசாதாரணமாக தாண்டி வரான். தாண்டி வரும்போதே தெரிஞ்சு போயிடுது சுக்ரீவனுக்கு இவங்க உண்மையானவங்க தான். அப்புறம் சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட எல்லா கதையும் சொல்றான். கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது, வாலியை ஜெயிக்கிறது. ஆக கதை எப்படி போறது. இப்ப சபரியோட இது நம்ம முழுசா தெரிஞ்சிடும். சபரிக்கு வந்து ராமர் மோட்சம் கொடுக்கல, ராமர் சாட்சியா தான் இருந்தார். சபரிக்கு மோட்சம் தானா கிடைச்சதுக்கு காரணம் 2 தான். உணர்ச்சிகள் அவளுக்கு பயந்தது, அந்த அளவுக்கு சீரியஸா இருந்தா. 2வது ஆத்ம நிவேதனத்தை சர்வசாதாரணமா பண்ண. தான் எந்த கடமைக்காக இருந்தாலும் அது வரைக்கும் ஆயிடுத்து. அந்த கடமை முடிஞ்ச உடனே தானே போய் நெருப்புல இறங்கிறது. அது மாதிரி பண்ண அந்த பக்தி மிகவும் போற்றத்தக்க பக்தி. நாளைக்கு வேற ஒரு பதிவு சொல்ல. தேங்க்யூ.